பெண்களை இன்னைக்கு தவறாக பயன்படுத்துற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இது இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. அரக்கோணத்தில் கல்லூரி மாணவிக்கு திமுக நிர்வாகி பாலியல் தொந்தரவு கொடுத்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை மிக மோசமா போயிட்டு இருக்குங்க. இப்பதான் பொள்ளாச்சி வழக்குல ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நமது நீதி அரசர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நான் தலை வணங்குறேன். பெண்களை இன்னைக்கு தவறாக பயன்படுத்துற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இது இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் மது, கஞ்சா. இதுதான், வேலை இல்லை. ஸோ வெட்டியா டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. அதனால இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க. கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான், பொள்ளாச்சி வழக்குல ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்திருக்காங்களோ அது போல இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போதுதான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. காவல்துறை கைது பண்ண பாலியல் வழக்கு ஒரு தொடர்புல இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அரசாங்கம் ஒரு கைது பண்ணிருந்தா அவருக்கு பெயில் கிடைச்சிருக்காரு, பெயில் எடுத்துட்டாரு. இது மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கோ இல்ல சாட்சிக்கு அளிக்கிறதுக்கோ வழி இருக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப வேணா பெயில் வாங்கி வெளியே போலாங்க. ரொம்ப நாள் திருட வெளியே வாழ முடியாது. கேப்டன் எப்பயும் சொல்ற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை கட்டாயம், இப்ப இல்லைனாலும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள கட்டாயம் கிடைக்குங்கள். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம். ஆனா நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.